ஓம் சாந்தி. இன்றைய முரளி 14/1/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் பார்வை தேகத்தின் பக்கம் போகக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். சரீரத்தை பார்க்காதீர்கள். கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த 2 விஷயங்களின் மீது கவனம் கொடுக்க வேண்டும்? பதில்: 1 படிப்பு, 2 தெய்வீக குணங்கள். சில குழந்தைகளிடம் கோபத்தின் அம்சமும் இருப்பது இல்லை. சிலர் கோபத்துக்கு ஆளாகி அதிகமாக சண்டை போடுகிறார்கள். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளிடம் வர வேண்டும். ஒருபோதும் கோபத்திற்கு வசமாகி பேசக்கூடாது. எந்த குழந்தையிடமாவது கோபம் இருந்தால் அவர் பூதநாதனாக பூதநாதினியாக இருக்கிறார். அப்படி பூதங்களாக இருப்பவர்களிடம் நீங்கள் பேசவும் கூடாது. பாடல் பாக்கியத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். வேறு எந்த சத் சங்கத்திலும் ஒருபோதும் ரெக்கார்டு மூலம் புரிய வைக்க மாட்டார்கள். அங்கே சாஸ்திரங்களை சொல்வார்கள். அப்படி குருதுவாரில் கிரந்தத்தின் 2 வசனங்களை சொல்கிறார்கள். பிறகு கதை சொல்பவர் அமர்ந்து அதை விரிவாக விளக்குவார். ரெக்கார்டு மூலம் ஒருவர் புரிய வைப்பது ஒருபோதும் நடப்பது இல்லை. இந்த எல்லா பாடல்களும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை என்று பாபா புரிய வைக்கிறார். ஞானம் வேற பொருள், அது ஒரு நிராகார சிவனிடமிருந்து கிடைக்கிறது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் பல விதங்களில் இருக்கிறது. இந்த கம்பளம் எப்படி செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒருவரிடம் கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஞானம் இருக்கிறது. அவை உலகிய விஷயங்கள். ஆத்மாக்கள் நமக்கு ஆன்மீக தந்தையாக இருப்பவர் ஒரு தந்தை. அவரது உருவம் தெரிவதில்லை என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அந்த நிராகாரரின் சித்திரமும் சாலிகிராமை போல இருக்கிறது. அவரையே பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அவரை நிராகாரர் என்றும் சொல்கிறார்கள். அவருக்கு மனிதரை போன்ற உருவம் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் நிச்சயம் தோற்றம் இருக்கிறது. அந்த எல்லாவற்றையும் விட சிறியதிலும் சிறிய உருவம் ஆத்மாவிற்கு இருக்கிறது. அதை இயற்கை என்றே சொல்வார்கள். ஆத்மா மிகவும் சிறியதாக இருக்கிறது. அதை இந்த கண்களால் பார்க்க முடியாது. குழந்தைகள், உங்களுக்கு தெய்வீக பார்வை கிடைக்கிறது. அதன் மூலம் எல்லாவற்றையும் காட்சியில் பார்க்கிறீர்கள். எது நடந்து முடிந்ததோ அது தெய்வீக பார்வையால் பார்க்கப்படுகிறது. முதல் நம்பரில் இவர் பாஸ்ட் ஆகிவிட்டார். இப்போது மீண்டும் வந்திருப்பதால் அவருடைய காட்சியும் கிடைக்கிறது. அது மிக சூட்சுமமாக இருக்கிறது. இதிலிருந்து பரமபிதா பரமாத்மாவை தவிர ஆத்ம ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் ஆத்மாவை சரியானபடி அறியவில்லை. அப்படி பரமாத்மாவையும் சரியானபடி அறிய முடியாது. உலகில் மனிதர்களிடம் அநேக வழிகள் இருக்கின்றன. ஆத்மா பரமாத்மாவோடு கலந்து விடும் என்று ஒருவர் சொல்கிறார். ஒருவர் மற்றதை சொல்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் போக வேண்டும். அதுவும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி போக வேண்டும். எல்லாருடைய புத்தியிலும் ஒரே மாதிரி உட்கார முடியாது. அடிக்கடி புத்தியிலும் அமர வைக்க வேண்டி இருக்கிறது. நான் ஆத்மாவே 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமபிதா பரமாத்மா என்னை அறிந்து பிறகு நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணர்வது இல்லை. அதனால் உங்கள் பார்வை இந்த சரீரத்தின் பக்கம் போகிறது. உண்மையில் உங்களுக்கு இவரோடு எந்த வேலையும் இல்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் அந்த சிவ பாபா. அவரது வழியில் நாம் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறோம். எல்லோருக்கும் சுகம் கொடுக்கிறோம் என்ற அகந்தை இவருக்கும் இருப்பதில்லை. யார் தந்தையை முழுமையாக நினைவு செய்வதில்லையோ அவரிடமிருந்து அவகுணங்கள் விலகுவதே இல்லை. அவர் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்வதே இல்லை. மனிதர்கள் ஆத்மாவையும் அறியவில்லை, பரமாத்மாவையும் அறியவில்லை. சர்வவியாபியின் ஞானத்தை பாரதவாசிகளே பரப்பினார்கள். உங்களிலும் யார் சர்வீசபிள் குழந்தைகளோ அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மற்ற எல்லோரும் அவ்வளவு புரிந்து கொள்வது இல்லை. ஒருவேளை தந்தையின் அறிமுகம் முழுமையாக குழந்தைகளிடம் இருந்தால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தன்னிடம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சிவபாபா குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இவை புதிய விஷயங்கள். பிராமணர்களும் நிச்சயம் தேவை. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எப்போது குழந்தைகள் இருப்பார்கள் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. எண்ணற்ற பிராமணர்கள் இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் வயிற்று வம்சத்தினர். அவர்கள் ஒன்றும் வாய் வம்ச
பிரம்மாவின் குழந்தைகள் அல்ல. பிரம்மாவின் குழந்தைகளுக்கு ஈசன் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது தானே. பிராமணர்கள் நீங்கள் வேறு, அவர்கள் வேறு. பிராமணர்கள் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அவர்கள் தாப்பர் கலியுகங்களில் இருக்கிறார்கள். இந்த சங்கம யுக பிராமணர்கள் வேறாக இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். சாதாரண தந்தையும் பிரம்மா என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் குழந்தைகளை பெற்று எடுக்கிறார். எனினும் அது உடலின் விஷயம். இந்த தந்தை எல்லா ஆத்மாக்களும் எனது குழந்தைகள் என்று சொல்வார். நீங்கள் மிக இனிய ஆன்மீக குழந்தைகள். இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிது. சிவபாபாவிற்கு சொந்த சரீரமே இல்லை. சிவஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். எனினும் அவரது சரீரம் பார்வைக்கு தெரிவது இல்லை. மற்ற எல்லோருக்கும் சரீரம் இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் சரீரம் இருக்கிறது. சரீரத்திற்கு பெயர் இருக்கிறது. பரமாத்மாவிற்கு சொந்த சரீரமே இல்லை. எனவே அவரை பரம் ஆத்மா என்று சொல்கிறார்கள். அவரது ஆத்மாவின் பெயர் சிவன். அது ஒருபோதும் மாறுவதே இல்லை. சரீரம் மாறினால் பெயரும் மாறுகிறது. நான் எப்போதும் நிராகார பரமாத்மாவாகவே இருக்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். நாடகத்தின் திட்டப்படி இப்போது இந்த சரீரத்தை பெற்று இருக்கிறேன். சந்நியாசிகளுக்கும் பெயர் மாறுகிறது. குருவினுடையவராக மாறினால் பெயர் மாறுகிறது. உங்களுக்கும் பெயர் மாற்றப்பட்டது. எனினும் எதுவரை பெயரை மாற்றிக்கொண்டே இருப்பது? எத்தனை பேர் ஓடிவிட்டார்கள். அந்த நேரம் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இப்போது அப்படி பெயர் வைப்பது இல்லை. யார் மீதும் நம்பிக்கை இல்லை. மாயா பலரை தோற்கடிக்கிறது. அப்போது ஓடிவிடுகிறார்கள். அதனால் பாபா யாருக்கும் பெயர் வைப்பது இல்லை. யாருக்கு வைப்பது, யாருக்கு வைக்காமல் இருப்பது, அதுவும் சரியாக இருக்காது. பாபா நான் உங்களுடையவராக மாறிவிட்டேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எனினும் சரியானபடி என்னுடையவராக ஆவது இல்லை. வாரிசு ஆகும் ரகசியத்தையும் பலர் அறியவில்லை. தந்தையை சந்திக்க வருகிறார்கள். எனினும் வாரிசாக இல்லை. வெற்றி மாலையில் வர முடியாது. நாம் வாரிசாக இருக்கிறோம் என்று சில நல்ல குழந்தைகள் நினைக்கிறார்கள். எனினும் இவர் வாரிசு இல்லை என்று தந்தை உணர்கிறார். வாரிசாக ஆக வேண்டும் என்றால் பகவானை தனது வாரிசாக மாற்ற வேண்டும். இந்த ரகசியத்தை புரிய வைப்பதும் கடினம். யாரை வாரிசு என்று சொல்வது என்று தந்தை புரிய வைக்கிறார். பகவானை யாராவது வாரிசாக மாற்றினால் அவருக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும். அப்போது தந்தை வாரிசாக ஆக்குவார். செல்வத்தை ஏழைகளை தவிர வேற எந்த செல்வந்தரும் கொடுக்க முடியாது. மாலை எவ்வளவு குறைந்தவர்களுக்கு உருவாகுகிறது. யாராவது பாபாவிடம் கேட்டால் உனக்கு வாரிசாக உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை பாபாவால் சொல்ல முடியும். இந்த பாபாவும் சொல்ல முடியும். இது புரிந்து கொள்ள பொதுவான விஷயமாக இருக்கிறது. வாரிசாக மாறுவதற்கு நல்ல அறிவு தேவை. லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்ததை பார்க்கிறார்கள். எனினும் அவர்கள் எப்படி அந்த எஜமான் நிலையை பெற்றார்கள் என்பதை யாரும் அறியவில்லை. இப்போது உங்கள் குறிக்கோள் முன்னால் இருக்கிறது. நீங்கள் இப்படி ஆக வேண்டும். நாங்கள் சூரிய வம்ச லட்சுமி நாராயணர் ஆவோம். சந்திர வம்ச ராமர் சீதை ஆக மாட்டோம் என்று குழந்தைகளும் சொல்கிறீர்கள். ராமர் சீதையையும் சாஸ்திரங்களில் நிந்தனை செய்து இருக்கிறார்கள். லட்சுமி நாராயணரின் நிந்தனையை ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டீர்கள். சிவபாபாவிற்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிந்தனை இருக்கிறது. நான் குழந்தைகள் உங்களை இவ்வளவு மிக உயர்ந்தவர்களாக மாற்றுகிறேன் என்று பாபா சொல்கிறார். குழந்தைகள் என்னை விட வேகமாக முன்னேறி செல்கிறார்கள். லட்சுமி நாராயணருக்கு யாரும் நிந்தனை செய்வது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா அதேதான். எனினும் அறியாத காரணத்தால் நிந்தனை செய்து விட்டார்கள். லட்சுமி நாராயணரின் கோவிலையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கட்டுகிறார்கள். உண்மையில் ராதாகிருஷ்ணருக்கு கட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சதோ பிரதானமானவர்கள். இது அவர்களின் இளமை பருவமாக இருப்பதால் இதை சதோ என்று சொல்லுவார்கள். அவர்கள் சிறுவர்கள், எனவே சதோ பிரதானம் என்று சொல்வார்கள். சிறிய குழந்தை மகாத்மாவிற்கு சமமாக இருக்கும். சிறிய குழந்தைகளுக்கு விகாரங்கள் போன்றவற்றை பற்றி தெரியாமல் இருக்கும். அப்படி அங்கே பெரியவர்களுக்கும் விகாரம் என்றால் என்ன பொருள் என்று தெரியாமல் இருக்கும். இந்த 5 பூதங்கள் அங்கே இருப்பது இல்லை. விகாரங்களை பற்றி தெரியவே தெரியாது. இந்த நேரமோ இரவாக இருக்கிறது. காமசேட்டை இரவில்தான் நடக்கிறது. தேவர்கள் பகலில் இருக்கிறார்கள். அதனால் காமசேட்டை நடப்பதே இல்லை. விகாரம் எதுவும் இருப்பது இல்லை. இப்போது இரவில் எல்லோரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். பகல் வரும்போது எல்லா விகாரங்களும் சென்றுவிடும் என்பது உங்களுக்கு தெரியும்.
விகாரம் என்றால் என்ன பொருள் என்பது தெரியாமல் இருக்கும். இது ராவணனின் விகார குணம். இது விகார உலகம். விகாரமற்ற உலகத்தில் விகாரத்தின் எந்த விஷயமும் இருக்காது. அது ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இருப்பது அசுர ராஜ்யம். இது யாருக்கும் தெரியாது. நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த பிகே எல்லோரும் யாருடைய குழந்தைகள் என்பதை எந்த மனிதரும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லோரும் சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள். பிரம்மாவையும் நினைப்பது இல்லை. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், அதனால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று இவரும் தானே சொல்கிறார். வேறு யாரை நினைவு செய்தாலும் விக்கிரமங்கள் விநாசம் ஆகாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கீதையிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ல முடியாது. நிராகார தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கிறது. எப்போது தன்னை ஆத்மா என்று உணர்வீர்களோ அப்போதே நிராகார தந்தையை நினைவு செய்ய முடியும். நான் ஆத்மா என்பதை முதலில் நன்றாக உறுதி செய்ய வேண்டும் என்று தந்தை பரமாத்மா என்னை நினைவு செய்தால் நான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பேன் என்று சொல்கிறார். நான் எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவர். நான் எல்லா ஆத்மாக்களையும் சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். யார் கல்ப முன்னர் ஆஸ்தி பெற்று இருப்பார்களோ அவர்களே வந்து ஆஸ்தி பெறுவார்கள், பிராமணர் ஆவார்கள். பிராமணர்களிலும் சில குழந்தைகள் உறுதியாக இருக்கிறார்கள். சொந்த குழந்தைகளாகவும் ஆகிறார்கள், மாற்றானின் குழந்தைகளாகவும் ஆகிறார்கள். நாம் நிராகார சிவபாபாவின் வம்சாவளிகள். குலம் எப்படி விருத்தியாகிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்போது பிராமணராக மாறிய பின் நாம் திரும்பி போக வேண்டும். எல்லா ஆத்மாக்களும் சரீரத்தை விட்டுவிட்டு திரும்பி போக வேண்டும். பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவரும் சரீரத்தை விட வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறீர்கள். பிறகு அதற்கு தக்கபடி பலனை பெறுவீர்கள். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பிறகு ஞானத்தின் பாகம் முடிந்து போகும். உங்களுக்கு 84 பிறவிகளுக்கு பிறகு ஞானம் கிடைத்து இருக்கிறது. பிறகு இந்த ஞானம் காணாமல் போய்விடும். நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள். அங்கே மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் சித்திரங்கள் இருக்காது. உங்கள் பக்தி மார்க்கத்திலும் சித்திரங்கள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் யாருடைய சித்திரமும் இருக்காது. உங்கள் ஆல்ரவுண்டு சித்திரங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றன. உங்கள் ராஜ்யத்தில் வேறு யாருடைய சித்திரமும் இருக்காது. தேவி தேவர்கள் மட்டுமே இருப்பார்கள். இதிலிருந்தே ஆதி சனாதன தேவி தேவர்களே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பின்னால் சிருஷ்டி பெருகி கொண்டே போகிறது. குழந்தைகள், நீங்கள் இந்த ஞானத்தை சிந்தனை செய்து அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். அதிக பாயிண்டுகள் இருக்கின்றன. எனினும் மாயா அடிக்கடி மறக்க வைப்பதை தந்தை புரிந்து இருக்கிறார். அதனால் சிவபாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பது நினைவில் இருக்க வேண்டும். அவர்தான் மிக உயர்ந்தவர். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது. நினைவே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. நாம் தேவர்கள் ஆக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். 5 விகாரங்கள் பூதங்களாக இருக்கின்றன. காமத்தின் பூதம், கோபத்தின் பூதம், தேக அபிமானத்திற்கும் பூதம் இருக்கிறது. ஆம், ஒருவரிடம் அதிக பூதங்கள் இருக்கின்றன, ஒருவரிடம் குறைந்த பூதங்கள் இருக்கின்றன. இவை 5 பெரிய பூதங்கள் என்பது பிராமண குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். காமத்தின் பூதம் நம்பர் 1ஆக இருக்கிறது. 2ஆம் நம்பரில் கோபத்தின் பூதம் இருக்கிறது. யாராவது ஆவேசமாக பேசினால் இவர் கோபக்காரர் என்று தந்தை சொல்கிறார். இந்த பூதம் விலக வேண்டும். எனினும் பூதம் விலகுவது மிக கடினமாக இருக்கிறது. கோபம் பிறருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. மோகத்தால் பலருக்கு துக்கம் ஏற்படுவது இல்லை. யாருக்கு மோகம் இருக்குமோ அவருக்கே துக்கம் ஏற்படும். எனவே இந்த பூதங்களை விரட்டுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் படிப்பின் மீது, தெய்வீக குணங்களின் மீதும் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். சில குழந்தைகளிடம் கோபத்தின் அம்சமும் இருப்பதில்லை. ஒருவர் கோபத்திற்கு வசமாகி அதிகமாக சண்டை போடுகிறார். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவர்களாக மாற வேண்டும் என்று குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும். ஒருபோதும் கோபத்தோடு பேசக்கூடாது. யாராவது கோபப்பட்டால் அவரிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அப்படியே பூதநாதன் பூதநாதினியாக இருக்கிறார்கள். அப்படி பூதங்கள் இருப்பவர்களிடம் ஒருபோதும் பேசக்கூடாது. ஒருவர் கோபத்தோடு பேசினால் அடுத்தவரிடம் பூதம் வருகிறது. அப்போது பூதங்கள் தமக்குள் சண்டை போடுகின்றன. பூதநாதினி என்ற வார்த்தை மிகவும் சீச்சியாக இருக்கிறது. பூதத்தின் பிரவேசம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். பூதத்தின் முன்னால் நிற்கக்கூடாது, இல்லையென்றால் பிரவேசம் ஆகிவிடும். தந்தை வந்து அசுர குணத்தை போக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைத்து தேவர்களாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். தேவர்களின் சித்திரமும் முன்னால் இருக்கிறது. கோபக்காரர்களிடமிருந்து முற்றிலும் ஒதுங்கிவிட வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார்.
தன்னை காப்பாற்றிக் கொள்ள உத்தி தேவை. தன்னிடம் கோபம் வரக்கூடாது, இல்லையென்றால் 100 மடங்கு பாவம் ஏற்படும். தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறார். தந்தை கல்பம் முன்னர் போலவே மிக சரியாக புரிய வைக்கிறார். நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை குழந்தைகளும் புரிந்து கொள்கிறீர்கள். தன் மீது கருணை காட்ட வேண்டும், பிறர் மீதும் கருணை காட்ட வேண்டும். ஒருவர் தன் மீது கருணை காட்டுவதில்லை, பிறர் மீது காட்டுகிறார். அப்போது அவர் மேலே போகிறார், தான் அப்படியே இருந்து விடுகிறார். தான் விகாரத்தின் மீது வெற்றி பெறுவதில்லை, பிறருக்கு புரிய வைக்கிறார். அவர் வெற்றி பெறுகிறார். அப்படி அதிசயம் நடக்கிறது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஞானத்தை சிந்தனை செய்து அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். யாரோடும் காரசாரமாக பேசக்கூடாது. யாராவது கோபத்தோடு பேசினால் அவரிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். 2. பகவானுக்கு வாரிசாக மாறுவதற்கு முதலில் அவரை உங்கள் வாரிசாக மாற்ற வேண்டும். புத்திசாலியாகி உங்கள் எல்லாவற்றையும் தந்தையிடம் அர்ப்பணித்து பற்றி விளக்க வேண்டும். தன் மீது தானே கருணை காட்ட வேண்டும். வரதானம்: சாட்சியாக இருந்து உயர்ந்த நிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகாஸ் கொடுக்கும் தந்தைக்கு சமமான அவ்வியக்த பரிஸ்தா ஆகுக. போக வர தன்னை எப்போதும் நிராகாரி ஆத்மா என்றும் காரியங்கள் செய்யும்போது அவ்வியக்த பரிஸ்தாவாகவும் உணருங்கள். அப்போது மகிழ்ச்சியில் எப்போதும் உயர பறந்து கொண்டே இருப்பீர்கள். பரிஸ்தா என்றால் உயர்ந்த ஸ்திதியில் இருப்பவர். இந்த தேக உலகில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் சாட்சியாக இருந்து அனைவருடைய பாகத்தையும் பார்த்து கொண்டே இருங்கள். மேலும் சகாஸ் கொடுத்து கொண்டே இருங்கள். ஆசனத்திலிருந்து இறங்கி சகாஸ் கொடுக்க முடியாது. உயர்ந்த ஸ்திதியில் உறுதியாக இருந்து உணர்வாலும் பார்வையாலும் ஒத்துழைப்பின் நன்மையின் சகாஸ் கொடுங்கள். கலப்பட மனநிலையிலிருந்து கொடுக்காதீர்கள். அப்போது எந்தவித மண்டலத்திலும் பாதுகாப்பாக இருந்து தந்தைக்கு சமமாக அவ்வியக்து பரிஸ்தா பவ என்ற வரதானி ஆவீர்கள். ஸ்லோகன்: நினைவு பலத்தால் துக்கத்தை சுகமாகவும் அசாந்தியை சாந்தியாகவும் மாற்றம் செய்யுங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். உங்கள் சுவபாவனை, உயர்ந்த விருப்பம், உயர்ந்த உணர்வு, உயர்ந்த வைப்ரேஷன் மூலமாக எந்த இடத்தில் இருந்த போதும் மனதின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதற்கு லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆவது விதியாக இருக்கிறது. இதில் ஸ்தூல சாதனங்கள் வாய்ப்பு அல்லது நேரத்தின் கேள்வியே இல்லை. லைட் மைட்டில் நிறைவது மட்டும் அவசியமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.